ஓகே, உடஞ்சிட்டா. இது ஏன் வந்து இப்படி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டியிருக்காங்க இல்லையா, உங்களுக்கு வந்து சன் ஃபில்ம் ஒட்டிருக்கனால இப்படி இருக்குது. ஒருவேளை சன் ஃபில்ம் வந்து ஒட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா இது என்ன ஆயிரும், அப்படி வந்து உதிர்ந்து விழுந்துடும். இந்த கூழாங்கல் மாதிரி லைட்டாக அப்படி பொடி பொடியாக விழுந்துடும். ஓகே, இப்படி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அவசரமாக இப்படி வெளியேறணும். ஓகேவா? ஓகே, இப்படி உட்காந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு வெளியே வந்துடலாம். இப்படி தான் நம்ம வந்து வெளியேற டைப். இப்படி குதிச்சிடலாம். நம்ம எப்பவுமே ஹெட் ரெஸ்ட் வச்சு அடிக்கும்போது இந்த நுனி பகுதியை உரமாக வச்சு அடிக்கிறோம் இல்லையா, இப்போ அடிக்கிறோம் பாருங்க. உடஞ்சிட்டு பாருங்கள். இதில் வந்து நமக்கு சன் ஃபில்ம் ஒட்டிருக்கனால அது அப்படியே கூழாங்கல் மாதிரி விடலை, இல்லைனா அப்படியே விழுந்துடும். இப்போது ரைட் சைடு ரியர் விண்டோ கிளாஸை வந்து சீட் பெல்ட் பக்கிள் வச்சு உடைக்க போகிறேன். ஓ, பார்க்கணும். இப்போ நம்ம ஹெட் ரெஸ்ட் வச்சு உடைப்போம். ஓகேவா? ஹெட் ரெஸ்ட்டோட இந்த நுனி இருக்குல்ல, எந்த நுனியாக வந்தாலும் ஓங்கி அடிச்சிங்க அப்படின்னா சீட் பெல்ட் பக்கில் விட நம்மகிட்ட ரொம்ப பவர் இருக்கும் பாருங்கள் இதில். ஏன்னா ரெண்டு பக்கம் பிடிச்சி அடிக்க முடியுமா? அப்படி. ஓகே, உடஞ்சிட்டா? அவ்வளோதான். ஓகே, இப்போது உடைச்ச பிறகு கை வச்சு தள்ளுறது சேஃப்டி இல்லை தான், இருந்தாலும் இதில் வந்து சன் ஃபில்ம் எனக்கு ஒட்டியிருக்கனால கொஞ்சம் கையை வைக்கிறேன். இருந்தாலும் உடைச்சு கொஞ்சம் உடச்சு விட்ருவோம். இப்படி வச்சுட்டு ஓகே,